சொப்பனத்தில் கூட ஒரு சந்தோஷம் என்னால் பெற முடியலையே அப்படின்னு இங்கு ஆதங்கம் பல பேருக்கு உண்டு. அதில் துலாம் ராசியும் உண்டு. அப்படிப்பட்ட இந்த துலா ராசிக்காரர்களுக்கு கனவு என்னங்க, நிஜத்திலே சந்தோஷம் பெறக்கூடிய ராசி இந்த 2025 அமைய போகிறது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு வந்துருச்சு. 24லாம் ரொம்ப பட்டம், நிறைய நம்பிக்கைகளை கொடுத்து அந்த நம்பிக்கையெல்லாம் சக்ஸஸும் ஆச்சு. அதை மறுக்க முடியாது. நம்ம எதிர்பார்த்த வெற்றி நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிறதையும் இந்த 2024 நமக்கு கொடுத்துருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவங்களும் 2025 நடக்காது. இதை உறுதியாக 99% சொல்ல முடியும். இந்த 1% என்னன்னு கேட்டால் அது நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதில் இருக்குது. அதனால் 100% இந்த 2025 கசப்பான சம்பவங்கள் 2025 நடக்காது. இதை எப்படி ஆணித்தரமாக சொல்கிறீங்க? அதாவது பொது வாழ்க்கையில் பொது நலனோடு வாழக்கூடியவர்கள் துலா ராசிக்காரர்கள். என்றைக்குமே நான் ஒன்று சொல்லுவேங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, பொது நலனோடு இருக்கிறவங்க எப்போவுமே கெட்டு போக மாட்டாங்க, நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா பொது வாழ்க்கையினால் நிம்மதி இருக்காது, பொது நலனால நிம்மதி இருக்காது, சுயநலத்தில் தான் நிம்மதி அதிகமாக இருக்கும். நிம்மதி இருக்காதுன்னு தெரிஞ்சனால தான் நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கோம். எனி டைம் பிஸியாக இருந்து தான் ஆகணும், எனி டைம் மற்றவங்களுக்கு சேவை செஞ்சு தான் ஆகணும். அப்படி தானே பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். நீங்கள் பொது வாழ்க்கைனா இந்த அரசியல், சினிமா இதெல்லாம் கிடையாது. வீட்டில் கூட நமக்கு அரசியல் நடக்குது, வீட்டில் நாடகம் நடக்குதா இல்லையா? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு எத்தனை பேர் வடிவமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? இந்த துலா ராசிக்காரர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற ஊக்குவிக்கும் வீடியோக்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவமாக இருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு மருமக இருக்கான்னா மருமகளாக அந்த மாமனாருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், மாமியார்கிட்ட அந்த மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், புருஷன்கிட்ட புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், பிள்ளைங்க பிடிச்ச மாதிரி வாழணும், நண்பர்களுக்கிட்ட நண்பர்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், பையனாக இருந்தாலும் சரி அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், நண்பர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். எத்தனை நடிப்பு! என்னங்க இது வாழ்க்கை நடிப்பாக போயிடுமோ? இப்படி பல தடைகளோடு இயக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏன்னா ஒரு ஷோ இல்லை, நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டு இருப்பவர்கள். ஒரு காலகட்டத்தில் போதுண்ட சாமி, இதுக்கு மேலெலாம் ஒன்றும் முடியாது, எத்தனை பேருக்கு எப்படி நடிக்கிறது, நடிக்கவும் தெரியாது, அவங்களுக்காக அவங்களாம் மாறிடுது. ஒரு துலா ராசிக்காரங்க மட்டும் வீட்டில் இருந்தாங்கன்னா மற்றவங்களுக்கு குடும்பத்துக்கு என்னென்ன தேவைன்னு அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அது வேறு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள், உண்மையாக கவனிக்கக்கூடியவர்கள், பிரதிபலன் பார்க்காமல் வாழக்கூடியவர்கள் துலா ராசிக்காரர்கள். ஆனால் அவங்க ஒரு புடி மேலே ஏறி வரத்துக்கு அவ்வளோ சிரமப்படுவாங்க. யாரும் அவங்களுக்கு ஒரு நூல் கூட கொடுத்து உதவ மாட்டாங்க. அவங்க புடியில் தான் அவங்க முன்னுக்கு வரணும். இப்படிப்பட்ட ஒரு சிரமமான காலத்தை கடந்த துலா ராசிக்கு 2025 வெகுமதி கிடைக்கக்கூடிய ஆண்டு, வெகுமானம் கிடைக்கக்கூடிய ஆண்டு, வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டு, தன்மானத்தை விட வெகுமானம் கிடைக்க போகுது. இந்த வருஷத்தில் உங்களுடைய கனவு மெய்ப்பட போகுது. நான் உங்களுக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பித்தேன், கனவு வாழ்க்கையே போயிடுமோ அப்படி தான் நினச்சோம். இல்லைப்பா, உங்கள் கனவும் நடக்க போகுது. உங்கள் கனவு கண்டிப்பாக நடக்க போகுது. கண்ணுக்கு நேராக ஃப்ரேமில் உங்களுக்கு ஆண்டவன் கொடுக்க போகிறான். உங்கள் மனசு சந்தோஷப்படுவதை வரக்கூடிய ஏப்ரல்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். முதல் 4 மாதம் உங்களுக்கு பக்குவத்தை அதிகம் கொடுக்கும். சரியான பாதையில் சரியான நேரத்தில் திட்டமிடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். பர்ஃபெக்டாக ரொம்ப கடுமையாக பிளான் போடுவீங்க. உங்களுடைய கடன் நெருக்கடி முதல்ல விளங்கும். பணம் தாங்க இந்த உலகத்தில் முதல் ஆள். நம்ம பாசம்லாம் இந்த வேல்யூவில் இல்லைங்க. பணத்தை முதல்ல எப்படி ஹேண்டில் பண்ணுறத துளாராசி தெரிஞ்சுப்பீங்க. கடனை எப்படி அடிக்கிறது, கௌரவத்தை எப்படி கடன் மூலயமா மாற்றுறது அப்படின்றத முதல் பிளானை போடுவீங்க. இனிமேல் சாதாரணமான ஆட்டம் இல்லை, அதிரடி ஆட்டம், ஆடுபுலி ஆட்டம். எப்போ எதை வெட்டணும், எப்போ எதை வெட்டக்கூடாதுன்னு புரிஞ்சு ஆட போகிறீங்க. இந்த ஆட்டம் உங்களுக்கு வெற்றி ஆட்டம் தான். இது வேட்டை ஆடக்கூடிய ஆட்டம், இது சாதாரணமான ஆட்டம் இல்லை. அதாவது இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அது இல்லை, உங்களுக்குள்ளேயும் ஒரு சிங்கம் ஒருத்தன் இருக்கான். இது நீங்கள் மற்றவங்களுக்கு உணர்த்தக்கூடிய நேரம். உங்களுக்கு என்றைக்குமே வளர்ச்சி தாங்க. மற்றவங்களாம் நினைப்பாங்க உங்களை அள வச்சு பார்க்க அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இந்த 2025 அதுவும் ஏப்ரலுக்கு பிறகு அற்புதமான சூழ்நிலைகள் நடக்க போகுது. அதில் சனி சப்போர்ட் பண்ணுறாரு. 6ஆம் இடத்துல சனி சப்போர்ட் பண்ணுறாரு. பொருளாதார உயர்வுகளை ஏற்படுத்துகிறாரு. இடம் பொருள் ஏவல்களை கொடுக்குறாரு. எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகுது. பண விஷயத்தில் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. எதிர்பார்த்த பணம் கிடைக்க போகுது. பணம் பணம் பணம், அதுதான் இந்த வருஷம் ஜாக்பாட் தான். கடன் ஆடியும் ஆனால் கௌரவம் உயரும். திட்டமிட்ட காரியங்கள் நடக்கும்.
ஆனால் உங்கள் திட்டத்தை நீங்களே பதிவிடுங்க. கோவத்தை மட்டும் வெளியில் காட்டாதீங்க. சிறு அளவில் கூட கோவப்படாதீங்க. உடலில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படும். ஏன்னா கடுமையான முயற்சி பணத்தை தேடி போகிறதுனால உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால உடல் ரீதியாக கொஞ்ச நேரம் ஒதுக்கணும் துளாராசிக்காரங்க. முக்கியமாக இயற்கை ட்ரீட்மெண்ட்டு, இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, முக்கியமாக தொண்டையிலேருந்து தலைப்பகுதி, இதில் கவனமாக இருங்க. அவ்வளோதான். உங்கள் லைஃப் நீங்கள் என்றைக்குமே குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க, நிற்கவே மாட்டீங்க. உங்களுக்கு தலை சுத்தல் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா எல்லா நேரத்துலையும் வெற்றி தான். தலை சுத்தலும் தலைவலியும் வந்துருச்சுன்னா எல்லாமே ஸ்தம்பித்து நிற்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இந்த 2025. ஆனால் களத்தில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. அரசியல் களமாக இருக்கட்டும், ஆன்மீக களமாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் பணத்தில் பூர்த்தியாகக்கூடிய வருஷம், தனிப்பட்ட வாழ்க்கையில் பணத்தால் பூர்த்தியாகக்கூடிய வருஷம். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொருட்கள் வாங்குவீங்க. வீடு பராமரிக்கிறது, வீடு பராமரிப்பு பணியை மேற்கொள்கிறது. கண்டிப்பாக உங்கள் பேரில் ஒரு பூமி வாங்கக்கூடிய நேரம் ஏற்படும். கண்டிப்பாக அதை 2025 கொடுக்கும். துளாராசி உங்கள் கௌரவத்தை உயர்த்தக்கூடிய அற்புதமான ஆண்டு. அது மட்டும் இல்லை, ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த ராசி அடிப்படையில் பார்க்கும்போது குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வராரு. அஷ்டம குரு மாறாரு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பல குருமார்கள் உங்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க. பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்க போகுது. போன வருஷம் இந்த ஐடியாலாம் உங்களுக்கு வந்திருக்காது. இப்படிலாம் யோசித்து பார்ப்பீங்க. கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் சக்ஸஸ் பண்ணிட்டையா அப்படின்னு நினைப்பீங்க. வெற்றி அடிக்கூடிய நேரம். நம்பிக்கையோடு இருங்க. சும்மா வார்த்தையாக பேசலை. ஏப்ரல்லேருந்து குரு வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. திருச்செந்தூர் முருகன் நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க. வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க. அன்பா கேளுங்க, பாசமாக கேளுங்க. முருகர்கிட்ட கொடுக்காம விட மாட்டான், கொடுத்தே தீருவான். இந்த வருஷத்தில் கௌரவத்தை உயர்த்த போகிறான். கப்பல் தர தட்டிட்டோன்னு நினச்சோம், இல்லை, கப்பல் திரும்ப கிளம்பிடுச்சு. கௌரவத்தோடு கிளம்புது. அதுவும் சொல்லுவாங்க, ராஜ கொடி கட்டிட்டு கிளம்புதுன்னு சொல்லுவாங்க. கௌரவம் இதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு அழகாக கிடைக்க போகுது. நிம்மதியான பல விஷயங்களை ஏப்ரலுக்கு பிறகு சந்திக்க போகிறீங்க. டோன்ட் வரி, ஹாப்பியாக இருங்க. 2025 நிறைய சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. பணம் காசு புரளும். பணத்துக்கான வீகம் உங்களுக்கு கிடைக்கும். கௌரவம் உங்களுக்கு உயரும். மனிதனோட பெரிய வெற்றி என்ன தெரியுமா? கௌரவம் தான். இந்த சிந்தனை தான் உங்களுடைய லைஃப். இதே மாதிரி செஞ்சியும் காட்டுவீங்க. இந்த 2025 அப்படி ஒரு ஆனந்தம், வைராகி நிலையை அடைய போகிறீங்க. உங்களுக்கு என்றைக்கும் குறைவில்லை. விழுந்து கிடக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. நீங்கள் ஏன் விழுந்தோம் என்று எண்ணக்கூடியவர்கள், அந்த காரணத்தை கண்டுபிடித்து அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட வியூகம் படைத்தவருக்கு 2025 என்ன சும்மாவை விடும், எங்கேயோ போக போகிறீங்க. மகாபாரதத்தில் எப்படி ஸ்ரீ கிருஷ்ணன் இருந்தாரோ அதே மாதிரி தான். உங்களோட வியூகம் என்றைக்குமே தப்பாகாதுங்க. போன வருஷம் கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுச்சு. டோன்ட் வெரி, இந்த வருஷம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகுது. உங்கள் கோல் சரியாக இருக்கும். 2025 அப்படின்னு எண் கடிதத்தில் நம்ம கூட்டும்போது நமக்கு 25ன்றது 7உடைய எண்ணம். அது கேது பகவான். நிறைய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது எல்லாருக்குமே ஒரு ஞானம் கிடைக்க போகுது. நமக்குள்ள ஒரு ஞானம் எப்போ வருங்க? ஞானம் எப்போ கிடைக்கும்? ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வரும்போது, அவனுக்கு இஷ்டமே இல்லாத ஒரு காரியத்தை செய்யும்போது தான் ஞானம் கிடைக்கும். ஒரு விருப்பமே இல்லாமல் இருக்கேன், அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டிய கட்டாயம், அந்த கட்டாயத்தோடு நான் செய்யும்போது எந்த விதமான சந்தோஷமும் எனக்கு இருக்காது. அப்போ அவன் நினைப்பான், என்னடா இது, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நடக்கலை, சும்மா கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். குழந்தை இருக்குது, புள்ள இருக்குது, புருஷன் இருக்கான், பொண்டாட்டி இருக்கான்னு கடமைக்கு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எந்த விதத்திலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லையேன்னு ஏங்கிட்டு இருப்பீங்க. இப்படி பல இடத்துல நம்ம சந்தோஷமாக இல்லை. இந்த சந்தோஷம் இல்லைன்னும் போது தான் ஞானம் வரும். இதை எப்படி நம்ம பெறுவது? இந்த சந்தோஷத்தை எப்படி பெறுவது? அப்போ என்ன அர்த்தம்? ஞானத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இது இருக்குது. பல அற்புதங்கள் நடக்க போகுது நம்ம எல்லாருக்குமே. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். துளாராசி அன்பர்களே, மீண்டும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.